رافق وخشى الرحمن بما فبشره الله بصراط منزل كريم. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, இது வெட்டிமன் பிளாக்ஸ். இந்த நாள் எப்படி போச்சுன்னோட பகுதியோட 5வது நாள். இந்த பூஜை ஈவினிங் வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு நான் நேற்று சொல்றேன்னு நினைச்சேன். பட் ஆனால் இன்னைக்கு தான் நல்லா சொல்ல முடிஞ்சது, மன்னிச்சுக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வச்சு ஃபாத்தியா வச்சு முடிச்சிட்டேன் ஒரு அழகா. அதுக்கு அடுத்த நாள் காலைல எழுந்துச்சு எல்லாருமே அவங்க சமாதி கிளம்பிட்டோம். இதுல ரொம்ப கஷ்டம் என்னன்னா, எனக்கு அம்மாவோட சமாதி கண்டுபிடிக்கிறது 2 நாள் ஆச்சு. ஏன்னா அம்மா சமாதி தெரியாம இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். பட் இங்க இருக்க அப்படி மெயின்டெனன்ஸ் அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வந்து சிமெட்ரி கட்டுவாங்க, ஒரு இடத்துல கட்ட மாட்டாங்க. அது ரொம்ப பிரச்சனை. அதுதான் இப்ப நான் வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எங்க அம்மா சமாதி நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதனால எப்படியே கண்டுபிடிச்சி அதை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த காலத்துல வந்து இந்த சுடுகாட்டை வந்து நிறைய பேர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல இருக்கு நல்லாவே. பட் ஏன் நான் சொல்றேன்னா, இவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெய்வம் மாதிரி யாரா வேணா இருக்கட்டும், ஏன் அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு சத்தியமா தெரியல. போன இடத்துலயும் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். நான் எதுவுமே பேசிக்கல, எதுவுமே பண்ணிக்கல. பட் எனக்கு வந்து சாந்தியா போயிட்டு இருக்கணும்னு சொல்லி அப்படியே நினைச்சிட்டேன். ஆமா மக்களே, இந்த வருஷம் என்னோட புத்தாண்டு தீர்மானம் என்னன்னா, நான் கோவத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எல்லா இடத்துலயும் கோவத்தை காமிப்பேன், அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், பாதிக்கப்பட்டுட்டே இருக்கேன். அதை வந்து நான் எப்படி கம்மி பண்ணுமோ அப்படி கம்மி பண்ணிப்பேன். அதை தான் நான் வந்து எங்க அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அந்த சமாதியில இருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் என் தாய்க்கு பிடிச்ச ஒரு பிரமாதமான இடம், அது என்னன்னா அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைலாம் கிடையாது, எப்பவுமே பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் பண்ணிட்டே இருப்பாங்க. என் வீடியோல நீங்க பாப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன் எங்க அம்மா கத்து குத்து தான் இந்த அன்னதானம் எல்லாமே. அதை நான் மறக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வாட்டி வந்து கோயிலுக்கு வரல, ஒரு ஆசிரமத்துக்கு வந்தோம் எல்லாருமே கிளம்பி ஃபேமிலியோட. ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எல்லாம் பண்ணியே ஆகணும், எப்ப பார்த்து புலம்பினே இருப்பாங்க. சோ அதனால இந்த குழந்தைங்களை எல்லாருமே நாங்க பார்க்க வந்துட்டோம். அந்த டார்லிங்ஸை வந்து நாங்க பார்க்க மட்டும் வரல, அந்த டார்லிங்களுக்கு வந்து நாங்க வந்து வயிறார சாப்பாடு போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துல தான் வந்தோம். அதே மாதிரி சூப்பராகவே நடந்துச்சு. இப்ப ஏன்டா கொடுத்ததெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு உட்காந்துருக்க, நீ வந்து நல்லா கண்டென்ட் கோசம் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். பட் இது கண்டென்ட் கோசம் கிடையாது. இது வந்து ஒரு எப்படின்னா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து எங்கிட்ட மெசேஜ் யாருன்னா பண்ணுவீங்க, எதுனா ஒரு மூலியமா போய் சேரும் அந்த குழந்தைங்களுக்கு. அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்க விளம்பரம் நினைச்சுக்கலாம், கண்டென்ட் நினைச்சுக்கலாம், அது உங்களோட அவங்களோட வயிறுலாம் ரொப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து உட்காந்துட்டு எங்களோட வயிறு நாங்க ரொப்பிக்கிட்டோம். இந்த சந்தோஷத்தை விட எங்க அம்மாக்கு நான் வேற எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. இந்த நாள் இப்படிதான் போச்சுன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. நாளைக்கு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆனுங்க. மிக்க நன்றி.